நினைச்சு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குடா. 10 பாத்திரம் தேய்க்கிறதுல இருந்து பாத்ரூம் கழுவுற வரைக்கும் எல்லா வேலையும் என்னையே பண்ண விட்டா. நோகாம நோம்பு கும்பிடுற மாதிரி 9 to 5 ஆபீஸ்ல ஒரு ஒயிட் கலர் ஜாப் கொடுத்துருக்கலாம். 8வது கூட படிக்காத எக்ஸிக்யூட்டிவ் ஆகிறதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. சந்தோஷமாவும் சொகுசாவும் வாழ்ந்து பழகிட்டமே. இதுக்கு என்ன வழி? ஸ்மூத்தா போயிட்டு இருந்த நம்ம லைஃப்ல சுனாமி மாதிரி வந்து பூந்துட்டா அந்த சீதா. சீதா 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 எதுக்கு எடுத்தாலும் சீதா. அவள் அந்த வீட்டை விட்டு எக்ஸிட் கொடுத்தா தான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மறுபடியும் என்ட்ரி ஆகும். பேசாம ஒரு லெட்டர்ல டிஸ்மிஷன் எழுதி ஐயா கிட்ட கையெழுத்து வாங்கி அவ கையில கொடுத்தோம்னா அவ தாட்டா கட்டிட்டு போயிட போறேன். சும்மா ரக்கருக்கு பேல. அந்த சீதாவுக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். கொலையா? என்னால முடியாது. வேணும்னா அவளை தற்கொலை பண்ணிக்க சொல்லிடுவோம். ஐயோ ஏன்டா இப்படி கொல்றீங்க? இந்த கொலையில நம்ம பேரே வராது. எப்படி? வாடகை கொலைகாரனை கூப்பிடுவாங்க. வாடகைக்கு சைக்கிள் கிடைக்கும், ஆட்டோ கிடைக்கும், கொலைகார கிடைப்பானா? ஏய், காசு கொடுத்தா எவன் வேணாலும் கிடைப்பான்டா. அவன் ரொம்ப காஸ்ட்லி. நம்ம மனுஷனையே தேடுவோம். ஆனா அவனுக்கு கொடுக்குற பணத்தை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓ, சேராட்டா மாதிரி சேர் கொலைகாரனா? சரி, இந்த விஷயத்தை நான் அப்படியே ஐயா கிட்ட சொல்லி நான் நிறைய படம் வாங்கிட்டு வரேன். ஐயாட்ட போய் சொன்னா அவ்வளவுதான். நீ கூட வர பேசாம இங்கே